தொழிலில் வெற்றி பெறுவதற்கு, தொழில் விருத்தியாவதற்கு, தொழிலில் லாபம் கிடைப்பதற்கு என்ன பண்ணணுன்றத பத்தி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஏற்கனவே தொழில் சம்பந்தமா உங்களுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். தொழிலில் இப்போ முதலீடு போடலாமா வேணாமா, இன்னொரு பிரான்ச் தொடங்கலாமா வேணாமா, அல்லது வேலையை விட்டுட்டு சுய தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன், இப்போ பண்ணலாமா வேணாமா, இதெல்லாம் நாம் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை வச்சு முடிவு செய்யணும். 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, 10ல் என்ன கிரகம் இருக்கு, 10ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குது, இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன, அஷ்டம சனி, ஜென்மகுரு, 7.5 சனி இதெல்லாம் இருக்கா, கோச்சாரத்தில் எப்படி இருக்கு நிலைமை, இதெல்லாம் பார்த்து தான் சுய தொழில் எப்படி இருக்கு, ஆரம்பிக்கலாமா வேணாமா, முதலீடு பண்ணலாமா வேணாமான்றத நாம முடிவு பண்ணணும். யாராவது நான் தொழில் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அது நல்லா போகலை, நான் நிறைய பிரான்ச் வச்சுருந்தேன் அதை மூடிட்டேன், என்கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகார முறைகள், அவர்கள் போக வேண்டிய கோவில்களை பற்றிலாம் நான் ஏற்கனவே வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொழிலில் லாபம் கிடைப்பதற்கு, தொழில் நஷ்டமாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி இருப்பவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் புதுக்கோட்டை மாவட்டம், அங்கே நேமம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர், அங்கே அம்பாள் சௌந்தரிய நாயகி என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியினுடைய கிழமை வருகிற போது போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா வேண்டிட்டு வாங்க. தொழிலில் வெற்றி கிடைக்கணும், தொழிலில் லாபம் கிடைக்கணும், தொழில் விருத்தியாகணும், இல்லை தொழில் நஷ்டமாகிட்டே போகுது எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னா அங்கே போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேரை நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேரம் இருக்கும்போது போயிட்டு வாங்க. இந்த பதிவுகளை நான் சொல்லக்கூடிய கோவில்கள், சில கோவில்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றுதான் இருக்கும், எந்நேரமும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில கோவில்களுக்கு மக்களுக்கு அந்த கோவிலை பற்றி தெரியாது, குருக்கள் மட்டும்தான் அங்கே இருப்பார். அந்த மாதிரி சில கோவில்கள் பற்றியும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அம்மா நீங்கள் சொல்லி தான் அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி போகிற போது பக்கத்தில் கடைகள் எதுவும் இல்லை, அது ஒரு சின்ன ஊராக இருக்குன்னா பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் நீங்கள் போகும்போதே வாங்கிட்டு போயிடுங்க. இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது தொழிலில் நிச்சயமாக ஒரு வெற்றியை பார்க்க முடியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.